சொந்தங்கள். நான் பரிசா ஒண்ணுதான் கேட்க போறேன். நாளையில இருந்து நீங்க வேலைக்கு போக கூடாது. நிஜமாவே நீ என்கிட்ட ரொம்ப பெரிய பரிசாம கேட்குற. நிச்சயமா நான் அந்த பரிசு உனக்கு கொடுக்குறேன். ஒரு வீட்ல பொண்டாட்டி ஃபைனான்ஸ் ஹெட்டா இருக்கும்போது அந்த வீட்ல புருஷன் 4000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்காரனா இருக்கான். உங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில கூட ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லையே மாமா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு வேலையில அமரோட பங்களிப்பு எதுவும் இல்லைங்கிறப்போ, இல்லனா பேருக்கு வேலை செய்யறாங்கிறப்ப, அப்புறம் எப்படி நாங்க அவனுக்கு சரிசமமா பங்கு கொடுக்க முடியும்? உனக்கு சூழ்நிலை வந்தா நியாயம், அது எனக்கு வந்தா நியாயமா? நீ ஒரு வேலை பண்ண, பேசாம உங்க அம்மா வீட்டுக்கே போயிட. அங்கதான் நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஓ கிளம்பு. அமர், என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்கல்ல? வீட்டை விட்டு போகணும்னு சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய ரியாக்ஷன். என் மனசு பத்தி யோசிக்கல. அதுல இருந்து உன்னை எப்போவோ நித்யா வேலை போய் ஒரு 4 நாள் வீட்டுல உக்காந்த அதுக்குள்ள என்ன ஹஸ்பண்டா ட்ரீட் பண்றதே விட்டுட்டேன். எல்லா இடத்துலயும் இன்சல்ட் ஒரே இன்சல்ட். என் வீட்டுல நான் எதுக்கு டிப்ரெஸ் ஆகணும்? இது என் வீடு நித்யா, என் வீடு, உன்னோட வீடு கிடையாது. உன் திமிரெல்லாம் உன் வீட்டுல வச்சுக்கோ. அமர்க்கே நான் இங்க இருக்கிறது பிடிக்கல. இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நான் இந்த வீட்டை விட்டே போறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட கடமை என்னன்னு தெரியுமா? ஒரு நல்ல மருமகளா உன்னோட புகுந்த வீட்டுல உன்னோட கடமைகளை எல்லாம் செய்யணும். உன் அப்பா அம்மாவுக்கு நீதான் பெருமை தேடி தரணும். ஒன்றும் ஆகாது. ஏன் தெரியுமா? ஏன்னா நீ இந்த வீட்டில் இருக்க. எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு நித்யா. இன்னையிலிருந்து இந்த வீட்டோட மொத்த பொறுப்பையும் அப்புறம் பிசினஸோட மொத்த பொறுப்பையும் என் சின்ன மருமக நித்யா கிட்ட ஒப்படைக்கிறேன். என் சுயமரியாதை என்னை இங்க இருந்து போயிடுன்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் என்னோட பண்பு போகாத நித்யா. ஒரு பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவளோட வீடு, அவளுடைய சொந்தங்கள், இதெல்லாம் சுயமரியாதையோட பெருசுன்னு சொல்லுது. நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஏன் வீட்டை விட்டு நான் இங்க போக போறேன்? நான் இங்கதான் இருக்க போறேன். என்னோட இந்த வீட்டையும் என்னோட சொந்தங்களையும் நிச்சயம் நான் காப்பாத்துவேன். எனக்கு இதுல நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஏன்னா என் கூட என்னோட அப்பா அம்மா, என் மாமனார் மாமியாரோட ஆசீர்வாதங்கள் இருக்கு. நான் எங்கேயும் போக மாட்டேன், போவே மாட்டேன். அண்ணா நாம சேல் போடலாம்ல? உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேல் போட்டா நமக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வரும்னா. ரிஷி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா அம்மாவுக்கு எப்பவுமே இந்த சேல் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆரம்பத்துல இருந்தே அவங்க எல்லாத்தையும் பிக்ஸட் பிரைஸ்ல விற்கணும்னு நினைக்கிறாங்க. குவாலிட்டி இருந்தா மட்டும் போதும்னு அம்மா நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குன்னு சேலே போடாம இருந்தா எப்படி? ரிஷி, சேல் போடுறதே பழைய புடவைங்களை வெளியே அனுப்புறதுக்கு தானே. நம்ம சேலுக்கும் மற்றவங்க சேலுக்கும் கொஞ்சமாவது வித்தியாசம் இருக்கணும்ல. உண்மைதானா?
எவ்வளோ ஈகோ பற்றி அவளுக்கு. இங்கேருந்து போகவும் மாட்டேங்கிறா. இன்னும் டீ கூட போட்டு கொடுக்கல. இவகிட்ட அடங்கி போவேன்னு நினச்சிட்டாளா இல்லை ரிக்வஸ்ட் பண்ணுவேன்னு நினச்சிட்டாளா? இவகிட்ட யார் ரிக்வஸ்ட் பண்ணுவா? நானே டீ போட்டு குடிச்சுக்கிறேன். அமர், எங்க பாரு, இந்த ஸ்கெட்சிங் எல்லாம் விடு. எப்பவுமே இதானா? வேற எதுவுமே செய்ய மாட்டியா நீ? அம்மா இன்னைக்கு கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? அம்மா இன்னைக்கு கிளாஸ்ல 8 டேபிள்ஸ் சொல்லி தந்தாங்க. சரி, அப்படின்னா 8 டேபிள்ஸ் முதல்ல சொல்லு. அம்மா, ஆனா எனக்கு அது ஞாபகமே இல்ல. என்ன இது, இப்படி படிக்காம இருந்தா என்ன அர்த்தம்? டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது நீ ஏன் எப்ப பார்த்தாலும் பையனை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? நீயே பாரு வைஷாலி, இப்பெல்லாம் படிக்கவே மாட்டேங்கிறா இவன். என்ன பண்டி, அம்மா சொல்றது உண்மையா? சரி பரவாயில்ல, நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. சித்தி சூப்பரா இருக்கு சித்தி. அப்புறம் இது உன்னோட தங்கச்சிக்கு. இது கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். சாக்லேட்ஸ். எல்லாமே எனக்கா சித்தி? தேங்க் யூ. யூ ஆர் வெல்கம். சரி சித்தி, நான் போய் விளையாடுறேன். சரி போய் விளையாடு. என்ன வைஷாலி இது? எதுக்கு தேவையில்லாம இவங்களுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரேன்? என்னக்கா நீங்க எனக்காக நான் இவ்ளோ ஷாப்பிங் பண்ணிருக்கும் போது பசங்களுக்காக நான் இத கூட வாங்கிட்டு வர மாட்டேனா? வாங்கிட்டு வராம தான் இருந்திருக்கேனா? அம்மா, நான் போய் வெளியே விளையாடுறேன். போய் விளையாடு. பாத்தியா, இப்படி பண்ணா அவங்களுக்கு கெட்ட பழக்கம் ஆயிடும். அக்கா அது ஒரு சின்ன பொம்மை, குழந்தைங்க தானே. அதுவும் இல்லாம நாளைக்கு என்ன உங்களுக்கு IAS எக்ஸாமா இருக்கு, ஹோம்வொர்க் தானே பண்ணணும். விளையாடிட்டு எழுத போறான். ஆனா அக்கா, சின்ன வயசுல பசங்களோட ஆசையை நம்ம அடக்கி வச்சுட்டோம்னா பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் எவ்வளவு பெரிய ஆளா ஆனாலும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ங்கிறது அவங்கள விட்டு போகவே போகாது. சரி அதை விடுங்க, நான் வேற என்னென்ன ஷாப்பிங் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப காஸ்ட்லி போல இருக்கு. ரொம்பவே. அந்த புடவை அழகா தெரியணும்னா அதுக்கு மேட்சிங்கா ஜுவல்லரி இருக்கணும்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப அழகா இருக்கு வைஷு. இது உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் இல்ல? அப்புறம் ஏன் சார்பா உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். வைஷு, வாங்கிக்கோங்க அக்கா. எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் வாங்குற? தேவை இருக்குக்கா, இதனால எனக்கு சந்தோஷம் கிடைக்குது. சரி, அப்ப நான் என் ரூமுக்கு போறேன். பசங்களோட மனசுல நான் ஏற்கனவே ஆசைகளை வளர்த்து விட்டுட்டேன். ஆனா வருத்தப்பட்டு நீங்க உங்களுக்கு கொடுத்த புடவைய பார்த்ததையும் கண்கள் மலர்ந்து ஆசை ஆசையா நீங்க நான் வாங்கிட்டு வந்த புடவைய பார்த்ததும் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருச்சு. அதாவது கூடிய சீக்கிரமே நீங்களும் குழந்தைங்கள மாதிரி ஆசைப்பட ஆரம்பிச்சிருவீங்க. என்னைக்கு உங்களுக்கு உங்க வாழ்க்கைய உங்க இஷ்டப்படி வாழணுங்கிற ஆசை ஏற்படுதோ அதுக்கப்புறம் அத்தையாகட்டும் அவங்களோட சட்ட திட்டங்களாகட்டும் மொத்தமா ஒரு முடிவுக்கு வந்துரும். அமர். அண்ணா. ஓகே பிரசாத், இங்க வா. இங்க பக்கத்துல ஒரு காலேஜ் இருக்கு தெரியும்ல? அந்த காலேஜோட பிரின்சிபல் இந்த புடவையெல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்க லேட்டஸ்ட் டிசைன் சாரி எல்லாம் பார்க்கணும்னு சொன்னாங்க. மார்க்கெட்டை போக டைம் இல்லையா? நீ எடுத்துட்டு போறியா? கண்டிப்பா எடுத்துட்டு போறேண்ணா. ஆனா எதுக்கு இவ்வளவு சாரீஸ் எடுத்துட்டு போனோம்? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டியா? இந்த பார்,
பிரின்சிபல் புடவை வாங்குவாங்கல்ல, அதை பார்க்கும்போது டீச்சர்ஸும் சாரி வாங்க ஆசைப்படுவாங்க. நீ எடுத்துட்டு போற எல்லாமே வித்து போகலாம். புரியுதா? கரெக்ட் பாயிண்ட்ண்ணா. நான் இப்பவே எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன். என்னடா இது? வேண்டாம் வேண்டாம், கீழே வை. ஒன்றும் இல்லைன்னா நெருப்போட விளையாடிக்கிட்டு இருந்தேன், அது வேலையை காட்டிடுச்சு. நெருப்போட விளையாடியா? அது என்ன விளையாட்டு பொம்மையா உனக்கு? நீ ஒண்ணு பண்ணு, நீ எங்கேயும் போக வேண்டாம். நான் பிரசாத் கிட்ட இந்த சாரீஸ் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறேன். இல்ல வேணாம், நானே எடுத்துட்டு போயிடுறேன். எப்படி எடுத்துட்டு போவா? உன்னோட கை வேற. பரவாயில்லண்ணா, நான் எடுத்துட்டு போய்க்கிறேன். டே அமர், நீ தான் எடுத்துட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்ட. எதுக்கும் புடவை மேல எப்பவுமே ஒரு கண் இருக்கட்டும், புரியுதா? நீ கொஞ்சம் அசந்தா கூட புடவை டேமேஜ் ஆயிடும். ஆல் தி பெஸ்டா. ஏய் அமர், ஒரு நிமிஷம் இரு. பில் இங்க இருக்கு, மறந்துட்டு போற. ஜாக்கிரதையா போ, பாத்து. சாரி மேடம். கொன்னா தெரியல, பார்த்து வண்டி ஓட்ட மாட்டேன். கடவுளே, மொட்டை மாடியில எவ்வளவு வெயில். நித்யா 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 அமர், நித்யா. அமர், எங்க இருந்து வந்தீங்க நீங்க? இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆபீஸ்ல இருந்து லீவ் போட்டு வந்துட்டேன். என்ன விசேஷம்? உன் கூட சினிமாக்கு போனோம், அதான் விசேஷம். இங்க பாத்தியா, டிக்கெட்ஸ் கூட வாங்கியாச்சு. சரி சீக்கிரம் ரெடி ஆகு. முன்னாடியே சொல்லிருக்க வேண்டாமா? இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டதே வீட்டு வேலை செய்யணும்னு தான். உங்க இஷ்டத்துக்கு. இங்க வாங்க மேடம், வீட்டு வேலையெல்லாம் ராத்திரி பண்ணிக்கோ, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன். நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நிஜமாவா? நிஜமா. இப்போ போய் ரெடி ஆயிட்டு வா. நீங்க விட்டாதான் நான் போக முடியும். உடனே ரெடி ஆயிடுறேன். இல்ல பேசாம நான் உன்னை இப்படியே புடிச்சிட்டு இருக்கேனே, அப்படியே ரெடி ஆயிடு. கொஞ்சம் யோசிச்சு சொல்லவா? எவ்வளவு நேரம் வேணாலும் யோசி. நீங்க எப்படி இவ்வளவு மாறி போயிட்டீங்க அமர்? எப்படி மாறினீங்க? இந்த பணத்தை நான் நித்யா கிட்ட கொடுத்துடுறேன். இந்த வீட்டுல பாகப்பிரிவினை நடந்ததுல இருந்து பாவம் கடையோட வருமானம் அவ கைக்கு போறதே இல்ல. அமர் தம்பியும் பாவம், வருமானம்னு ஒண்ணு அவர் கைக்கு வந்ததானே அவகிட்ட கொடுக்க முடியும். நித்யாக்கும் புது துணி வாங்கி போட்டுக்கணும்னு ஆசை இருக்கும்ல, அவ ஆசைப்படி ஏதாவது வாங்கிக்கணும்னு இருக்கும். இந்த பணத்தை நான் அவ கையில கொடுக்க போறேன். வைஷாலி மாதிரியே அவளும் மார்க்கெட்டுக்கு போய் அவளுக்கு பிடிச்சத வாங்கிக்கிட்டோம். சாரி மேடம், சாரி. கண்ணா தெரியல, பார்த்து வண்டி ஓட்ட மாட்டேன். அமர், அத்தை உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? அமர், அது ஒன்றும் இல்லை, எனக்கு பேக் பெயினாக இருக்கு. அதான் டாக்டர் சைக்கிளிங் பண்ண சரி ஆயிடும்னாரு. அதுக்கு தான் அதை எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது சரி, ஆனா இதெல்லாம் இதுவா அது சைக்கிளோட கிளம்பும்போது ரிஷியானா இதெல்லாம் டெலிவரி பண்ணணும்னு சொன்னாரு. அதான் அவர்கிட்ட இருந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சைக்கிளிங் பண்ண மாதிரியே ஆயிடும், டெலிவரி பண்ண மாதிரியே ஆயிடும்ல, அதான். சரி அத்தை, நான் கிளம்புறேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால தான்.
வெயில் கொளுத்திட்டு இருக்கு. இந்த வெயில்ல எக்ஸசைஸா? எனக்கு என்னமோ சரியாவே தோணல. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். நித்யா, அமருக்கு பேக் பெயின் வந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. உச்சி வெயில்ல சைக்கிளை ஓட்ட சொல்லி எந்த டாக்டர்மா அவருக்கு சொன்னது? அமருக்கு பேக் பெயின்லாம் ஒன்றும் கிடையாதே. ஏம்மா இப்படி சொல்றீங்க? ஹலோ நித்யா, அமருக்கு பேக் பெயின் வந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதோட உச்சி வெயில்ல சைக்கிள் ஓட்ட சொல்லி எந்த டாக்டர்மா உங்களுக்கு சொன்னது? அமருக்கு பேக் பெயின்லாம் ஒன்றும் கிடையாதேம்மா. ஏம்மா இப்படி சொல்றீங்க? இது பாரு நித்யா, உங்க வீட்ல என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அன்னைக்கு என்னடானா உன் மாமனார் காரை தொடச்சிட்டு இருந்தாரு, இன்னைக்கு என்னடானா அமர் சைக்கிள் ஓட்டிட்டு போறாரு. என்கிட்ட சொல்ல உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். நிச்சயமா நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். உன் குடும்ப விஷயத்தை என்கிட்ட சொல்றது தேவையில்லதான். ஆனா ஒண்ணு மட்டும் நித்யா, உங்க வீட்ல எல்லாமே தப்பா நடக்குதுமா. எதுவுமே சரியில்லை. இங்க நடக்கிற எதுவுமே சரியில்லைன்னு எனக்கு நல்லா தெரியுமா. ஆனா அத்தை என்னடானா இந்த வீட்டோட மொத்த பொறுப்பையும் என் கையில ஒப்படைச்சிட்டு ஆசிரமத்துக்கு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த வீட்ல ஒரு பெரிய பூகம்பமே நடந்துருச்சுமா. இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா ஒரு நாள் இந்த வீடு மொத்தமா இடிஞ்சு விழுந்துரும்மா. இந்த வீட்டோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியலம்மா. இந்த சொந்தங்கள் என்ன ஆகும்னு தெரியல. நிலைமைய எப்படி சமாளிக்கிறது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே எனக்கு தெரியல. அமர் கூட இப்பெல்லாம் ரொம்ப சிடுசிடுன்னு தான் இருக்காரு. அவரோட கஷ்டங்களை என்கிட்ட பகிர்ந்துக்க மாட்டேங்கிறாரு. என்னோட கஷ்டங்களையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேனே தவிர என்னால எதுவுமே செய்ய முடியல. இந்த வீட்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஓரமா நின்னு வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்கேம்மா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நீ என்னோட தைரியமான பொண்ணு. உங்க அப்பா உன்கிட்ட என்னெல்லாம் சொல்லிருக்காரு அதெல்லாம் மறந்துட்டியா? என் பொண்ணு நித்யா ஒரு சாம்பியன் சொல்லிருக்காருமா. எல்லாத்துலயும் முதலிடம் பிடிப்பாய்வ, எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கும்னு சொல்லிருக்காரு. ஆனா அவர் சொல்ற மாதிரி நான் சாம்பியன்லாம் கிடையாதுமா. வர வர நான் ரொம்ப வீக்கானவளா மாறிட்டே வரேம்மா. தாலி கட்டின புருஷனை கூட என்னால பாத்துக்க முடியல. அப்படிப்பட்டவ இந்த குடும்பத்தை பாத்துக்க போறனா இல்ல இந்த சொந்தங்களை தான் பாத்துக்க போறனா? உனக்கு இருக்கோ இல்லையோ, ஆனா இன்னைக்கும் எனக்கு உன் திறமை மேலயும் தன்னம்பிக்கை மேலயும் நிறைய நம்பிக்கை இருக்குமா. ஒரு மனுஷன் தன்னம்பிக்கையை விட்டுட்டானா அன்னைக்கே அவன் தோத்துட்டான்னு அர்த்தம். ஆனா கடைசி வரைக்கும் தன்னம்பிக்கையை விடாம போராடிக்கிட்டே இருந்தான்னா அவன் நிச்சயமா ஜெயிப்பான்னு அர்த்தம். என்ன ஆனாலும் கடைசியில ஜெயிக்க போறது நீதான். கவலைப்படாதடா, நீ ஜெயிப்ப. ஆமாமா,